திவ்யாக்கும் வாட்டர்மெலனுக்கும் நடந்த சண்டையை நான் லைவில் பார்க்கல. நான் போடாமல் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸ்கிப் பண்ணால் திவ்யா சண்டைனால நான் வந்து ஸ்கிப் பண்ணேன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து திவ்யா கூப்பிட்டு வாட்டர்மெலனை ஷர்ட் இல்லாமல் தூங்கும்போது ஷர்ட் போட்டு தூங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் கேட்கல. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் சாண்ட்ரா பெட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு மாதிரி க்ரீப்பியாக கேட்டிருக்காரு போல இருக்கு. திவ்யாவோட பெட்டுக்கு அடுத்த பெட் தான் சாண்ட்ரா பெட்டு. ஸோ அது வந்து திவ்யாவுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். நான் அங்கே வந்து படுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தனால தான் திவ்யா வந்துட்டு வியானாவை கூப்பிட்டு பக்கத்தில் படுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க கேட்டதுக்கப்புறமா திவாகர் வந்து சரி நான் படுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் வந்து சொல்லி நான் சரி ஓகே நான் படுக்கலை, முதல்ல படுக்கிறேன்னு சொல்லிட்டு வியானா போயிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இல்லை நான் படுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திவாகர் சொல்லியிருக்காரு. அப்போ சரி நீ மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களும் அந்த டைமில் வந்து வேண்டாம் விட்டுறலாங்கிற லெவலுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. திருப்பி பிரவீன் வந்திருக்காரு அந்த இடத்துல. பிரவீனுக்கும் திவாகருக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் திவ்யா வந்து வாட்டர்மெலனை மென்டல்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். வாட்டர்மெலனும் திவ்யாவை மென்டல்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இது எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அப்புறம் திவ்யா கேட்டிருக்காங்க, அவனுக்காக நான் எவ்வளோ இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன் வாட்டர்ஸ், நீ வந்து எனக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவர் வந்துட்டு இல்லை நீ என்னை அடிக்கக்கூட செய் திவ்யா, ஆனால் என்கிட்ட கோவப்பட்டு கத்தாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கடைசியாக தான் நான் தான் இந்த வீட்டுக்கு உன்னை விட முதல்ல வந்தேன், எனக்கு தான் இங்கே எது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து விக்ரமும் சபரியும் வந்து அந்த சண்டையை தீர்த்து வைக்க வந்திருக்காங்க. விக்ரம் வந்து சரி பரவாயில்ல விடுங்க எங்கள் கூடயே வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லியிருக்காரு. கடைசியாக ஆனால் வந்து இனிமேல் என்கிட்ட ஃபன்னுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்தேன்னா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து வாட்டர்மெலனை பயங்கரமாக திட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சண்டையில் உள்ள பெஸ்ட் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.